எஸ்டி எடுத்துப்போங்களேன். இப்போ எஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே தான், சரிங்களா, அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் காம்படிஷன் வந்து உருவாகும். அதே மாதிரி பிசி எடுத்துக்கிட்டோம்னா பிசியோட அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே தான் காம்படிஷன் உருவாகும். ஸோ எஸ்சியில் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் மார்க் யார், செகண்ட் மார்க் யார், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் யார் செலக்ட் ஆகிறாங்க, செகண்ட் கவுன்சிலிங் யார் செலக்ட் ஆகுறாங்கன்னு அந்த கம்யூனிட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பர்சன்டேஜின் அடிப்படையில் அங்கே சீட் கொடுப்பாங்க. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒரு 100 சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அந்த எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 100 நபர்களுக்கு, அதாவது பர்சன்டேஜின் அடிப்படையில் 100 பேருக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு 100 சீட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ அந்த பிசி கம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் யாரும், செகண்ட் பர்சன்டேஜ்னு அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சீட் ஒதுக்குவாங்க. அதே மாதிரி எம்பிசி, டிஎன்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சீட்டை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த ரிசர்வேஷன் மூலமாக சீட் கிடைக்கும். அதாவது பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கும், எம்பிசி கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கும், அண்ட் டிஎன்சி, இந்த மாதிரி நெக்ஸ்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி, இவங்க எல்லாருக்குமே தனித்தனி வகையிலான தான் ஒதுக்கீடுகள் வந்து இருக்கு.